ஏதாவது ஒரு கவர்மெண்ட் லீவை பயன்படுத்தி ஊருக்கு போய் எல்லாம் சொந்தக்காரங்க பார்த்துடலான்னு பார்த்தா எப்படியாவது சபையில் மீட்டிங் வச்சிடுறாங்க. பாஸ்டர்கள் எப்படியெல்லாம் விடுமுறையை கண்டுபிடிச்சி அதில் இந்த மாநாடு அந்த மாநாடு நடத்தணும்னு சொல்லி குடியரசு தினம் பார்த்திங்கன்னா விடுதலை பெருவிழா கூட்டம் வச்சிடுறாங்க. சுதந்திர தினத்துக்கு தான் எங்கேயா போகலான்னு பார்த்தா அற்புதம் பெருவிழான்னு வச்சிடுறாங்க. சரி, பொங்கல் லீவ் வருதே, அதில் ஒரு 3 நாள் எங்கே ஊருக்கு போகலான்னு பார்த்தா குடும்ப ஆசீர்வாத கூட்டம் வச்சிடுறாங்க. சரி, தீபாவளிக்கு எங்கேயாவது வெளியில் ஊருக்கு போயிடலாம், அதில் ஒரு 2 நாள் லீவ் வருதுன்னு பார்த்தா அக்கினி அபிஷேக மாநாடுன்னு வச்சிடுறாங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சாயங்காலம் எங்கேயாவது அப்படியே குடும்பமாக வெளியில் போகலான்னு பார்த்தா வாக்கு தத்த மாநாடுன்னு வச்சிடுறாங்க. இது ஒரு பண்டிகையே கொண்டாடுறாங்களே. பைபிள் இல்லாத பண்டிகைலாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் பண்டிகையே கொண்டாடினாங்க. இன்றைக்கி இஸ்ரவேல் மக்களுக்கு பதிலாக நம்ம பண்டிகையே நம்ம உருவாக்கிடுறோம்.